Hi viewers, welcome to Entermelame channel. எங்களோட வீடியோஸ்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து லாங் லேயர் கட். லாங் ஹேர் இவங்களுக்கு வந்து இந்த கிளையண்ட்டுக்கு வந்து ரொம்ப லாங் ஹேர். இவங்க ஹேர்ல வந்து நம்ம லேயர் கட் எப்படி லாங் லேயர் கட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் லேயர் போட்டிருக்கேன், பட் மியூசிக் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வந்து ஃபுல் எக்ஸ்பிளைனோட உங்களுக்கு நான் சொல்லித் தர போறேன். ஸோ நான் அதுக்காக பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். இயர் டு இயர் செக்ஷன் எடுத்துட்டு பேக் சைடு ஹேரை வந்து லெவல் கட் பண்ணிக்கிறேன். அதாவது அவங்க எவ்வளவு தூரம் ஷார்ட் பண்ண சொன்னாங்களோ அந்த லெவலுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து அதை லெவல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 பார்ட்டிஷனா அதை பிரிச்சிருக்கிறேன். சென்டர் சைடில் 2 அந்த மாதிரி பார்ட்டிஷன் பிரிச்சதுக்கப்புறம் சென்டர் லேயரை கொஞ்சம் தின்னான லேயராகவே நான் எடுத்திருக்கேன், ரொம்ப திக்காக இல்லாமல். சென்டர் லேயரை இப்போ வந்து நம்ம ஒரு 90 டிகிரி ஹைட்டில் வச்சு அதை வந்து நம்ம கட் பண்ணுறோம். லெவலாக கட் பண்ணுறோம். 90 டிகிரி ஹைட்டில் வச்சு அதை வந்து கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்திருக்க லேயரை ஒரு லேயர் எடுத்துட்டு ஆல்ரெடி கட் பண்ண லேயரை கைட்லைனாக எடுத்து அதை மேட்ச் பண்ணி நம்ம வந்து அதே மாதிரி கட் பண்ணுவோம். ரொம்ப அழகாக இருக்கும் இது லாங் லேயர் வந்து. இப்போ நான் வந்து கைட்லைனை மேட்ச் பண்ணி அடுத்த லேயரை நான் கட் பண்ணுறேன். இப்படி நம்ம செக்ஷன் பை செக்ஷனாக அடுத்தடுத்த லேயரை கைட்லைனோட மேட்ச் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான ஹேர், உங்களுக்கு ரொம்ப லாங் ஹேர் கூட. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொன்று கொஞ்சம் டென்ஸ் கம்மி தான், பட் லென்த் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இந்த சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து கைட்லைனை மேட்ச் பண்ணி கட் பண்ணிடுறேன். இது ரொம்ப ஈஸி மெத்தட், உங்களுக்கு அழகாக கற்றுக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஹேர் கட்டை. ஸோ அடுத்தடுத்த செக்ஷனை நான் கைட்லைனோட மேட்ச் பண்ணி 90 டிகிரிஸ் வச்சு கட் பண்ணுறேன். 90 டிகிரிஸ் வைக்கும் போது நம்மளுக்கு லேயர்ஸ் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ 3 பார்ட்டிஷனும் இது மாதிரி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய க்ரௌன் பார்ட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து க்ரௌன் பார்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் எடுத்து அது கூட அடியில் இருக்கிற ஒரு லேயரை மேட்ச் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கிற ஒரு லேயரை வந்து கைட்லைனாக கொடுத்து இதை வந்து 100 டிகிரிஸ் நான் கொண்டு போகிறேன். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க ஹேரை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். சாரி, நான் இதை வந்து சிசர் சவுண்டோட பண்ண முடியல. நிறைய வியூவர்ஸ் கேட்டிருப்பாங்க சிசர் சவுண்டோட பண்ணுங்கன்னு. பட் கிளைண்ட் வந்து வீடியோஸுக்கு ஒத்துழைக்காததுனால நான் ரெக்கார்ட் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம செக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பேக்கில் இருக்க ஹேரை வந்து எக்ஸஸாக இருக்கிறத நான் ஒரு டீப் வி கட் மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க ஹேரை வந்து டீப் வி கட் மாதிரி நான் பேக் சைடு இருக்கிற போர்ஷனை மட்டும் பண்ணுறேன். வி கட் பண்ணும்போது வந்து நம்ம ஃபிங்கர்ஸை எப்பயும் கிராஸ் செக்ஷனில் வச்சுக்கணும். லெவல் கட் பண்ணும்போது தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். வி கட் யூ கட் எல்லாமே ஃபிங்கர் வந்து கிராஸ் செக்ஷன் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ பேக் போர்ஷன் வந்து நம்ம லேயர் 80 டிகிரிஸ் அண்ட் க்ரௌண்ட் போர்ஷன் வந்து 90 டிகிரிஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற மொத்த ஹேரையும் நான் வி ஷேப் பண்ணுறேன். இப்போது பேக் சைட் போர்ஷன் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷனை இயர் டு இயர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் ஃப்ரண்ட் சைடாக அவங்க எந்த லென்த்து கேட்டிருந்தாங்களோ அந்த லென்த்து போக கட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து அதை லெவல் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அந்த கிளைண்ட் வந்து ஃப்ரண்ட் ஹேர் கட் வேறு பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அந்த முடி தான் அடியில் தொங்குது. இப்போ வந்து அவங்க கேட்ட ஹைட்டுக்கு வந்து ஹேரை வந்து நான் வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு அதை செக்ஷனாக சென்டர் போர்ஷன் எடுத்து செக்ஷன் பிரிக்கிறேன். இப்போது ரைட் சைடு இருக்கிற போர்ஷனை அதே மாதிரி நம்ம வி ஷேப்பில் கட் பண்ணி விடணும், கிராஸ் கட். ஆல்ரெடி நம்ம சைடில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஹேருக்கு ஈக்குவலாக வர மாதிரி இதை வந்து ஒரு வி ஷேப் பண்ணிக்கிறேன்.
லெஃப்ட்லேயும் அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும் இது ஃபினிஷிங் வந்ததுக்கப்புறம். ஏன்னா லாங் ஹேரில் வந்து லேயர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃப்ரண்ட்டில் கட் பண்ணதுக்கப்புறம் 2 ஹேரையும் நான் மேட்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போது எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா ஒன் சைடு ஏற்றி இறக்கி அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறது. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் நான் டாப்பில் கொண்டு போகிறேன். அதை வந்து 100 டிகிரி வச்சு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணுறேன். எப்பயுமே நம்ம அதை பண்ணணும் லேயரில். அப்போ தான் வந்து லேயர்ஸ் அழகாக விழுகும். ஸோ வந்து கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம வந்து ப்ளோ ட்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கும் நான் செக்ஷன் பிரிச்சிருக்கேன். இயர் டு இயர் எடுத்து கிளிப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் க்ரௌன் செக்ஷன் கட் பண்ணோம் இல்லையா, அதையும் பார்ட்டிஷன் எடுத்து அதை கிளிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அவுட்வர்ட் செட்டிங் கொடுக்குறேன். எப்பயுமே வந்து இன்சைட் பண்ணி அவுட்வர்ட் பண்ணுவேன். பட் இவங்களுக்கு கொஞ்சம் வேவி ஹேர்ன்றதுனால நான் செட்டிங் வந்து அவுட்வர்டே கொடுக்குறேன் சென்டர் போர்ஷனை. ஹேர் கட் பண்ணும்போது ஷாம்பு வாஷ் பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்போ தான் நல்லா இந்த மாதிரி ப்ளோ ட்ரை பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். ஆயில் இருக்கக்கூடாது கிளைண்டோட ஹேரில். அதே மாதிரி அழுக்கு பிசுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ தான் ப்ளோ ட்ரை பண்ணும்போது நான் அந்த செட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நேச்சுரலாகவே இந்த கிளைண்ட்டுக்கு வந்து வேவி ஹேர் தான். ஸோ வந்து இப்போ வந்து நான் இன்சைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவுட்வர்ட் பண்ணுவேன். எப்பயுமே நம்ம செட்டிங் அப்படி தான் கொடுக்கணும். பட் வேவி ஹேர்ன்றதுனால நான் அந்த சென்டர் போர்ஷன் மட்டும் அது மாதிரி பண்ணி பார்த்தேன். ஸோ சூப்பராக செட் ஆகுது உங்களுக்கு. நேச்சுரலாகவே இந்த கேர்ள் ஹேருக்கு வந்து ஸ்டெப் கட்டு ஃபெதர்லாம் ரொம்ப சூட் ஆகும். இவங்க லாங் லேயர் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன. ஸோ பேக் சைடு போர்ஷன் வந்து நம்ம இப்போ முடிச்சாச்சு. ப்ளோ ட்ரை பண்ணும்போது ஹீட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஹேர் வந்து இல்லைன்னா ஓவர் ஹீட்டில் டேமேஜ் ஆயிரும். ஸோ பேக் போர்ஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ க்ரௌன் செக்ஷன் எடுக்கிறேன். க்ரௌன் செக்ஷன் வந்து நான் அப்வர்ட் செட்டிங் கொடுக்குறேன். க்ரௌன் செக்ஷனும் இப்போ முடிச்சாச்சு. ஆல்ரெடி நிறைய ஹேர் கட் வீடியோஸ் போட்டிருக்கேன். லைவாக சில இதை பண்ண முடிஞ்சாலும் சில இதை வந்து கிளைண்ட் ஒத்துழைக்காமல் நாங்கள் எடுக்க முடியாது. ஸோ வந்து நான் ரெக்கார்ட் முடிச்சதுக்கப்புறம் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா லைவாக என்னால் எதுவும் பேச முடியல. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து அதே மாதிரி நான் பண்ணுறேன். கொஞ்சம் தின் ஹேர் தான், பட் ரொம்ப அழகாக இருந்தது ஃபினிஷிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு. ஹேர்ஸ் எப்பயுமே கேர்ள்ஸுக்கு லாங் ஹேர் இருக்கிறது ரொம்ப அழகாக தான் இருக்கும். பட் இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ் நிறையா இருக்கிறதுனால யாரையுமே அந்த லாங் ஹேரை மெயின்டைன் பண்ண முடியல. நான் இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்டன் பண்ணாமல் ஓரளவுக்கு மீடியமில் லென்த் வச்சு நான் கட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், அவங்களோட ஹேர் தான் ரொம்ப கட் பண்ணி விட்டாச்சு. ஆனால் இப்போது அவங்களுக்கு கிளிப் பண்ணி காமிக்க சொன்னதுனால நான் அவங்களுக்கு ஒரு குட்டியாக அவங்களோட கிளிப்பை வச்சு ஃப்ரீ ஹேர் தான், பட் சென்டர் மட்டும் கிளிப் பண்ணி காமிச்சேன். ஸோ வியூவர்ஸ், நான் இன்றைக்கி பண்ணி காமிச்ச ஹேர் கட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதுல எங்களோட கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.